சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையக்கூடிய நாள், இருட்டாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாள் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது நம்முடைய கர்மாவை முற்றிலுமாக குறைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நான் முன்னோர்கள் சொல்லி வைத்த வழிதான் அது. இந்த அமாவாசையில் பிறந்தால் யோகமா தோஷமா, இது நிறைய பேர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் கூட. அமாவாசை நாளில் அதுக்கு இன்னொரு யோகமும் இருக்கிறது. அமாவாசையில் பிறந்தால் சிவசக்தி யோகம். சிவன் என்றால் சூரியன், சக்தி என்றால் சந்திரன், இருவரும் இணையக்கூடிய நாள். சிவசக்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது இந்த அமாவாசையை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அமாவாசையில் பிறந்தவர்கள் மிகவும் போராடுகிறார்களா? பௌர்ணமி தினத்தில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா? இந்த கேள்வியும் வரும். அமாவாசையில் பிறந்திருந்தாலும் கூட உங்கள் லக்கணம் ராசி சரியாக இருக்கிற போது வாழ்க்கையும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. இந்த அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு திதி சூனியம் என்ற தோஷம் இல்லை. நிச்சயமாக அது ஒரு விஷயம், பாராட்டுக்குரிய விஷயமாக இருக்கிறது. நாம் எப்போதாவது எதையாவது செய்தாலும் கூட அது சரியானதாக அதுவாகவே அமைந்து விடுகிறது. இந்த அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கான கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அப்ப இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் சரி, திதி தர்ப்பணங்களும் சரி, இந்த உலகத்தில் நான் வாழ பிடிக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்துக்கும், இந்த உறவே எனக்கு விலங்கு போட்டு அனுப்பிருச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் ஒரு தீர்வாக அமையும். இந்த அமாவாசை நாட்களில் நாம் ஏன் குளங்களில், ஆறுகளில், சமுத்திரங்களில் நீராடுகிறோம்? இதற்கான வாய்ப்பும் எண்ணமும் ஏன் வந்தது? இதை ஏன் முன்னோர்கள் செய்தார்கள்? இதில் ஒரு விஷயம் இருக்கு. இருட்டு அப்படின்னா நெகட்டிவான விஷயம். இரவுல தான் தேவையற்ற ஒரு துர்சக்திகள் நடமாடும் சொல்லுவாங்க. அப்ப இந்த அமாவாசை நாட்கள்ல அது வந்து நம்மளை தொட்டு கொள்ளாமல் பற்றி கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் சமுத்திரத்தில் விழுந்தா, நீங்க ஒரு விஷயம் சொல்லுவேன் நான் அடிக்கடி, உங்களுக்கு பொருளாதாரம், வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கிறதா, அந்த நேரத்தில் கடல்ல விழுக வேண்டாம். பாதிப்பாக இருக்கிறது நல்லா இல்லையா, கடல்ல விழுதுங்க, அப்படியே மாற்றி விட்டுரும். நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி விட்டுரும். அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்து சமுத்திரங்களில், ஆறுகளில், குளங்களில் தீர்த்தமாடக்கூடிய பழக்க வழக்கங்களை நம் முன்னோர்கள் சரியாக வைத்துக் கொண்டார்கள். இந்த சரியாக வைத்துக்கொண்ட திதி தர்ப்பணத்தினால தான் நிறைய பேருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் வரக்கூடிய தேவையற்ற துர்சக்திகள் எல்லாம் மறையும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும், பரிபூர்ணமான வாழ்க்கை நமக்கு அமையும், பொன்னான காலத்தை நோக்கி பயணிக்க முடியும். இதையெல்லாம் இந்த அமாவாசை நாள் நமக்கு தீர்மானித்தது. ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் எதிர்த்து திசையில் அமர்ந்திருந்தா அதுக்கு பேர் பௌர்ணமி யோகம்னு அர்த்தம். இந்த பௌர்ணமியில பிறந்தவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இதை பதிவு பண்றீங்க, நட்சத்திரம் ராசி பதிவு பண்றீங்க, அதை தமிழ்ல பதிவு பண்ணுங்க. ஆங்கிலத்தில் பதிவு பண்ணா பொடி எழுத்தா வருது, எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்க தமிழ்லேயே பதிவு பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி நாளில், பௌர்ணமி டைமிங்கில் அந்த சந்திரனும் சூரியனும் எதிர்த்து பார்க்கும், அது பிரகாசமாக இருக்கும். பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க பிரைட்னஸாக இருப்பாங்க, அவங்கள பார்த்தாலே பிரைட்டாக இருக்கும், அவங்கள பார்த்தா 10 பேருக்கு தெரியும், பல பேர் அவரை பற்றி கேட்டால் கேள்விப்பட்டவங்களா இருப்பாங்கலாம் சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி யோகம் கிடைப்பது ஒரு சிறப்பு தான்.